அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எல் பை எல் இன்வர்ஸ் 1 பை எஸ் இன்டூ எஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு லாஜிக் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அட் தி எண்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சரில் என்ன வரும்னா, ஏ ஒரு கான்ஸ்டன்ட் பை எஸ் ப்ளஸ் 1 வரும். அதே மாதிரி 1 பை எஸ் வரும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே கரஸ்பாண்டிங்கான இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு சிக்கலாயிடும். ஸோ 1 பை எஸ்ஸுக்கான வேல்யூ நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் எல் ஆஃப் கான்ஸ்டன்ட். இனி கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னன்னு, கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ். அதே மாதிரி எல் ஆஃப் எஸ் 1 பை எஸ் பிளஸ் 1, 1 பை எஸ் பிளஸ் 1ஓட வேல்யூ நமக்கு நல்லா தெரியும், இ பவர் மைனஸ் ஏ டி, ஏன்ற வேல்யூ 1. ஸோ 1 டி. ஸோ இந்த ஃபார்முலா லாஸ்ட் கன்வர்ஷன் தெரிஞ்சதுன்னா we can use partial fraction method. இது தெரியலன்னு ஃபீல் பண்ணும்போது மூவ் ஆன் டு சம் அதர் மெத்தட், கன்வல்யூஷனோ இல்லை ரெசிடியூவோ வேற ஏதாவது நம்ம போயாகணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டிகிரி மேக்சிமம் டிகிரி, அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மேக்சிமம் டிகிரி பார்ப்போம். டினாமினேட்டர் இருக்கக்கூடிய மேக்சிமம் டிகிரி செக் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டர் குறைவாக இருக்கணும், நியூமரேட்டர் லெஸ்ஸாக இருக்கணும், டினாமினேட்டர் ஹையாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்கோம்னா எஸ் டு தி பவர் 0, ஒன்றுமே இல்லை. ஸோ தட் எஸ் டு தி பவர் 0. டினாமினேட்டரில் எஸ் இருக்குது, அனதர் எஸ் இருக்குது. இப்போ 2 டைம் எஸ் இருக்குது. அப்போ மேலே எஸ்ஸோட பவர் 0, கீழே எஸ்ஸோட பவர் 2 இருக்கு. ஸோ கட்டாயம் இது என்னது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல 1 பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 1 பிரிக்கிறோம். இது சிம்பிள் ஃப்ராக்ஷன், அதனால ஏ பை ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ பை ஃபர்ஸ்ட் டேர்ம் எஸ், இல்லைன்னா எஸ் பிளஸ் 0ன்னு எடுத்தாலும் சரி, பிளஸ் பி பை செகண்ட் டேர்ம் எஸ் பிளஸ் 1. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா இந்த டேர்மால, அதாவது டினாமினேட்டர் எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 1 தூக்கி ஏன்ற பிளேஸ்லயும் மல்டிப்ளை பண்றோம், பின்ற பிளேஸ்லயும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்கோம்னா ஒன்லி 1 தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஸோ தட் ஒன்லி 1 இஸ் தேர். அப்போ என்ன பண்றோம்னா எல்ஹெச்எஸ்ல 1 மட்டும் தான் வந்து 1 ஈக்குவல்ஸ் டு ஏன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது, இந்த டேர்மை ஏன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், எஸ் கட் ஆயிரும். அப்போ எஸ் பிளஸ் 1 இருக்கு. பின்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது எஸ் பிளஸ் 1 கட் ஆயிரும், எஸ் மட்டும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணோம், ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணும், ஏ பின்ற ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணும். அதுக்காக புட் எஸ்ஸுக்கான ஆப்போசிட் சிம்பிள், ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆப்போசிட் சிம்பிள் பிளஸ் 0 இருக்கு. அப்போ எஸ்க்கு 0 போட்டாலே போகும். எஸ்க்கு 0 போட்டால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ்ல ஒண்ணுமே இல்லை, ஸோ 1 இருக்கு. ஸோ ஏ இன்டூ எஸ்ஸுக்கான வேல்யூ 0 பிளஸ் 1, பி இன்டூ 0. அப்போ செகண்ட் டைம் கட் ஆகும். இப்போ 1 ஈக்குவல்ஸ் டு ஏ, 1 ஈக்குவல்ஸ் டு ஏ. the same time second one another constant find பண்ணோம் இல்லைங்களா, put s is equal to another opposite symbol. இங்க +1 கொடுத்துருக்கு, அப்போ ஆப்போசிட் சிம்பிள் -1 போல. சரிங்களா? அப்போ எல்ஹெச்எஸ்ல 1 தான் இருக்கு, ஈக்குவல்ஸ் டு ஏ இன்டூ +1 -1 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ ஏக்கு -1 போகணும், எஸ்க்கு -1 பிளஸ் பிக்கான வேல்யூ, எஸ்ஸுக்கான வேல்யூ என்னதுங்க -1. அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தா எல்ஹெச்எஸ்ல 1 தான் இருக்கு, பட் ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குங்க -b இருக்கு. இதை மாத்தி எழுதுனா b ஈக்குவல்ஸ் டு -1 ஆயிரும், b ஈக்குவல்ஸ் டு -1. இப்போ இதை அப்ளை பண்றோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்றோம், அதாவது L inverse 1 by existing problem s into s plus 1 அப்படின்ற டேர்ம் என்னவா கன்வெர்ட் ஆகும், a, L inverse a என்ற வேல்யூ என்னதுங்க 1 by s பிளஸ் b, bன்ற வேல்யூ -1, L inverse
1 by s plus 1 ஆறு 1 by s plus 1. ஸோ நமக்கு முன்னாடி இப்போ தான் பார்த்துருக்கோம் L inverse 1 by s ஓட வேல்யூ என்னதுங்க? L inverse கான்ஸ்டன்டோட வேல்யூ தான் 1 by s. இங்கே கான்ஸ்டன்ட் என்னது? 1. ஸோ 1 மைனஸ் இந்த சம் மைனஸ் இருக்கு 1 by s plus 1க்கான கரஸ்பாண்டிங் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னதுன்னா e power minus at. a வேல்யூ 1. ஸோ 1 minus e power t. இதுதான் எனக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா?